கொஸ்டின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது A and B together can complete a work in 50 days. B alone can complete the same work in 45 days. Then, ஸோ கொஷின் வந்து ஆன்சர் நியூமரிக்கலாக நம்பராக கொடுக்காம கம்பேர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன வரும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு சம்மா நம்ம போகணும் இல்லைங்களா? ஸோ அப்போ ஏ மற்றும் பி சேர்ந்து ஒரு வேலையை 15 நாட்கள்லையும் அதே வேலை தனியாக பி வந்து பார்த்தோம்னா 45 நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னா ஏ வந்து எவ்வளவு கண்டுபிடிச்சோம்னா இதை வந்து கம்பேர் பண்ணி நம்ம சொல்ல முடியும். ஓகே, ஸோ வந்து பார்த்தோம்னா ஏ பிளஸ் பி 1/45 ஈக்குவல் டு 1/50. ஸோ இந்த பக்கம் பிளஸ்ல இருக்கிறது அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகுது. 50 மைனஸ் 1/45. ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கலாம். 45 15 பார்த்தோம்னா 5 எடுத்தோம்னா 9 3 3 எடுத்தோம்னா 3 1 3 5 3 50 15 3 45. So A is equal to 45. அப்போ 3 வருமா? 3 minus 1 it is equal to 2/45. ஓகே, ஸோ நம்ம ஏ கண்டுபிடிச்சிட்டோம். ஏ வந்து பார்த்தோம்னா 2/45, பி பார்த்தோம்னா 1/45. அதே மாதிரி ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1/50. ஸோ நம்ம ஏ வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். கொஸ்டின்ல என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா பிஐ விட ஏ இருமடங்கு நல்ல வேலைக்காரர், ஏஐ விட பி இருமடங்கு நல்ல வேலைக்காரர், ஸோ வந்து பிஐ விட ஏ மும்மடங்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏக்கும் பிக்கும் தான் வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஏக்கும் பிக்கும் என்ன பாருங்க பார்த்துட்டோம் அப்படின்னா இது வந்து 1/45 2/45. அப்போ பிஏ விட ஏ வந்து பார்த்தோம்னா இருமடங்கு வேலைக்காரராக இருக்கணும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? பிஐ விட ஏ இருமடங்கு நல்ல வேலைக்காரர் அப்படின்னு